வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி செய்யலாங்க இன்றைக்கி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைடிஷ்ஷான நல்ல காரசாரமான ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி தாங்க நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி ஒரு 10-20 பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க, அதுவும் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவு பூண்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சட்னி. காரம் கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. காரசாரமாக இருக்கிறப்ப கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. காரத்தை எல்லாம் குறைக்காது, உங்களுக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம், பார்க்கலாங்க எப்படின்னுட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகும் நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருகாப்பிலை இலை எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் அதாவது பொரிச்சு போடாமல் முழுசாக எடுத்துக்கோங்க, காரம் இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த சட்னி, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சட்னி நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தட்டம் போட்டு மூடி வச்சு கூட ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்ல திக்கு கிரேவியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இது நம்மளுக்கு சட்னியாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிரேவி இருந்தால் போதும், ரொம்ப திக் கிரேவி அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பார்த்தாவே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி காரசாரமாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற சட்னி அரைச்சி பாருங்கள். இன்னும் 4-5 இட்லி சேர்த்து சாப்பிட்ணுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.